எதிரிகளே, நீங்கள் என்ன திட்டமிட்டு என்ன நீங்கள் செய்தாலும் உங்களுடைய கூட்டம் பெருங்கொண்ட எண்ணிக்கை, பெருங்கொண்ட ராணுவ பலம், பெருங்கொண்ட பொருளாதார பலம், ஆள் பலம், இவைகள் எதுவுமே உங்களுக்கு பலனளிக்கவில்லை. ஏன் தெரியுமா? வஅன்னல்லாஹ மஅல் முஃமினீன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? முஃமின்களோடு இருக்கிறான். அப்படியானால் ஈமான் தரமாக இருந்தால் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அதற்கு முன்னால் வலவு கஸரத், ஆள் பலம் அதிகமாக இருந்தால் என்ன, ராணுவ பலம் அதிகமாக இருந்தால் என்ன, பொருளாதார பலம் இருந்தால் என்ன, வல்லரசு நாடுகளுடைய பின்பலம் இருந்தால் என்ன, அதையெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பது மாத்திரம் இருந்தால் இறுதி வெற்றி நமக்குத்தான் என்பதை மறுமுறை நிரூபித்த ஒரு தருணம் தான் கஸா மக்களுடைய வெற்றி என்பது. என்ன இருக்கிறது அவர்களிடத்தில்? ராணுவம் இல்லை, பொருளாதாரம் இருக்கிறதா? அதுவும் இல்லை. உண்பதற்கு உணவு இருக்கிறதா? அதுவும் இல்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறதா? அதுவும் இல்லை. உறங்குவதற்கு உறைவிடம் இருக்கிறதா? அதுவும் இல்லை. உடுத்துவதற்கு துணிமணிகள் இருக்கிறதா? அதுவும் இல்லை. எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏழை நாட்களில் எல்லோரையும் நான் என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவேன் என்று சொல்லி பல வல்லரசுகளுடைய பின்துணையால், பல வல்லரசுகளுடைய பின்பலத்தால் களம் கண்டவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சமாதான ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அப்பாவி பெண்கள், அப்பாவி குழந்தைகள், ஒன்றுமே இல்லாத நிராயுதபாணியான அந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் உறுதியானவர்களாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார் என்ற ஈமானிய பலத்தை வெளிப்படுத்தினார்களே, அதன் பலனைத்தான் நாம் இன்றைக்கு காணுகிறோம்.